வணக்கம். இது கார்த்திகா ஹாபீஸ் சேனலுங்க. இந்த ஹாபீஸ் சேனலுக்கு நாங்கள் உங்களை தொடர்ந்து வரவேற்கிறோம். நாங்கள் இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட இருக்கிற ரேர் காயின்ஸ், ஸ்டாம்ப்ஸ், அப்புறம் கரன்சிஸ் அதை பற்றி டீட்டெயில்ஸாக கொடுத்து வந்துக்கிட்டு இருக்கோம். இது புதுசாக கலெக்ஷன் பண்ணவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே சமயத்தில் எக்ஸிஸ்டிங் யூசர்ஸ்க்கும் உபயோகமாக இருக்கும் நாங்கள் நம்புகிறோம். அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு காயின் கொடுத்துருக்கான் பாருங்கள். இது நம்ம நாட்டு 20 ரூபா நாணயம் தான். இது எப்போ வெளியிட்டாங்கன்னா நம்முடைய 75th இயர் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் அதை கௌரவிக்கும் விதமாக இது வெளிவந்த காயின். இது பார்த்திங்கன்னா 2021 வெளிவந்திருக்கு. 2024 வரைக்கும் உங்களுக்கு புழக்கத்தில் இருந்திருக்கு. இப்போ அவ்வளவு புழக்கத்தில் இல்லை. ஆனால் கிடச்சிதுன்னா அந்த மாதிரி காயின்ஸை நீங்கள் கலெக்ஷனில் சேர்க்கலாம். இது ஸ்பெஷாலிட்டி என்ன பார்த்தீங்க அப்படின்னா, இது ஒரு பைமெட்டாலிக் காயின். பைமெட்டாலிக்னா உங்கள் இப்போ காயின் வச்சிங்களேன், ஒரே மெட்டல் தான் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இதில் பாருங்கள், நடுவில் இருக்கிறது நிக்கல் பிராஸ், அது கலந்த கலவை. நிக்கல் பிராஸ் இருக்குது. அது ஓரத்தில் பார்த்திங்க அப்படின்னா நிக்கல் சில்வர், இந்த மாதிரி செஞ்சுருக்க காயின். இது ஒரு ஸ்பெஷல் காயின். இதில் நீங்கள் கவனித்து பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா 75th இயர் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ்னு எழுதியிருக்காங்க. அந்த 75th இயர் இண்டிபெண்டன்ஸுக்கான சிம்பிள் இருக்குது. ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா ஆசாதி கா அம்ருத் மஹோத்சவ்னு ஹிந்தியில் எழுதியிருக்கு பாருங்கள். இது பேக் சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டு தேசிய சின்னம் இருக்குது. நம்ம நாட்டு பேர் ஹிந்தியில் இங்கிலீஷும் இருக்காங்க. இதில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன கேட்டிங்கன்னா, இதில் 12 சைடு இருக்குது பாருங்கள். ஓரம் பார்த்திங்கன்னா ரவுண்டாக இருக்காது, 12 மில்லிங் கட்டு இருக்கும். இது கொஞ்சம் இது நீங்கள் கவனித்து பார்த்திங்கன்னா தெரியும். இது கொஞ்சம் பழைய காயினால் அழிஞ்சிருக்கு. புது காயினில் பார்த்திங்கன்னா அந்த 12 சைடுக்கு மில்லிங் இருக்கும். இதுக்கு டோடா கேனல் அப்படிம்பாங்க. 12 சைடு இருக்கிறது. அது இதில் ஒரு ஸ்பெஷாலிட்டி. அதே மாதிரி இது கல்கட்டா மின்ட் காயின்னு சொல்லியிருந்தேன். அதாவது இந்த 20 ரூபாய்க்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் எதுவுமே இருக்காது. அது மாதிரி இருந்துச்சுன்னா கல்கட்டா மின்ட் காயின். சூப்பர் டைமண்ட் இருந்துச்சுன்னா அது மும்பை மின்ட் காயின் இருக்கும். அதே மாதிரி ஸ்டார் இருந்துச்சு அப்படின்னா ஹைதராபாத் மின்ட் காயின் அப்படிம்பாங்க. இப்போ என்கிட்ட இருக்கிறது கல்கட்டா மின்ட் காயின். நீங்கள் இதிலே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டார் இருந்தது, டைமண்ட் இருக்கிறது தனியாக சேர்க்கலாம். சரி, அந்த மாதிரி கலெக்ஷன் நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணால் கூட உங்களுக்கு உங்களுக்கு வேல்யூவாக இருக்கும். இதோட விலை பார்த்தீங்க அப்படின்னா எல்லா வெப்சைட்லேயும் சில வெப்சைட்டில் 60 ரூபா போட்டிருக்காங்க, சிலதில் 40 ரூபா போட்டிருக்காங்க. நீங்கள் அந்த மாதிரி கூட விற்கலாம். அது இப்போ நான் சொன்னபடி இந்த கொல்கட்டா மின்ட் காயின் தனியாக, மும்பை மின்ட் அந்த மாதிரி தனியாக கலெக்ஷன் பண்ணி அந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி லோக்கல் வெப்சைட்டில் போட்டால் கூட உங்களுக்கு ஒரு நார்மல் விலைக்கு நீங்கள் விற்கலாம். இப்போ 20 ரூபானா அதை விட அதிகமாக 40 ரூபா 50 ரூபா அந்த ரேஞ்சு விற்றா கூட உங்களுக்கு ஒரு லாபம் வரும். ஆனால் ரொம்ப பெரிய லாபம்னு சொல்ல முடியாது. ஓரளவுக்கு நீங்கள் ப்ராஃபிட் பார்க்கலாம். அதுக்காக நீங்கள் கொஞ்சம் நீங்கள் மெனக்கெட்டு நீங்கள் அதை நீங்கள் தேடணும். இந்த வெப்சைட்லாம் போட்டு நீங்கள் வெயிட் பண்ணணும். மேலும் இந்த மாதிரி தகவலுக்கு தொடர்ந்து சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.